சாலை போக்குவரத்து நெரிசல்ல எப்பொழுதும் சிக்கி தவிக்கும் பெங்களூருல சாதாரணமாக ரோட்ல 60 மினிட்ஸ் ஆகும். ஒரு 53 கிலோமீட்டர் பயணத்தை ஒரு ட்ரோன் வெறும் 21 மினிட்ஸ்ல கடந்து சென்றால் எப்படி இருக்கும்? நிஜமாவே அது ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஆமா, இது ஆக்சுவலா ஏதோ ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட காட்சி இல்ல. ஃபெடெக்ஸ் மற்றும் ஐஐடி மெட்ராஸ் இணைந்து வெற்றிகரமாக நடத்திய இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரா சிட்டி ட்ரோன் டெலிவரி ட்ரையல். கற்பனை செய்து பாருங்க, நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனி வெறும் தார் ரோடுகளும் சிமெண்ட் பாலங்களும் மட்டுமல்ல, நம் தலைக்கு மேல் இருக்கும் ஆகாயமும் ஒரு ஹைவே தான். கரெக்ட். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகி வருபவராக இருந்தால், உங்களை சுற்றி நடக்கும் இப்படிப்பட்ட மிகப்பெரிய மாற்றங்களை வெறும் செய்திகளாக படிக்காமல், அதில் இருக்கும் ஆழமான விஷயங்களை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். அதைத்தான் நாம் இன்று இந்த டீப் டைவ்ல செய்ய போகிறோம். ஏப்ரல் 24, 2026ஓட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் டாசியரை முழுமையாக அலசப் போகிறோம். எக்ஸாக்ட்லி. இத ஆரம்பிக்கும் முன் ஒரு சின்ன ரிமைண்டர், உங்களின் ப்ரிப்பரேஷன்ஸ் மற்றும் உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்காக எங்கள் டெலிகிராம் சேனலை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கண்டிப்பா. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு தயாராகும் ஒவ்வொரு மாணவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இன்றைய மாஸ்டர் டோசியா. இப்போ இங்க கவனித்திருப்பீங்க, நம்மிடம் உள்ள தரவுகளை சாதாரணமாக லிஸ்ட் செய்யாமல் 5 பிரிவுகளாக பிரித்துள்ளோம். ரைட். கோல்ட் அதாவது நேஷனல் அஃபேர்ஸ் அண்ட் டிப்ளமசி, ப்ளூ அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், கிரீன் அதாவது என்வாயர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் நியூஸ், ரெட் அதாவது டிஃபென்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக், மற்றும் பர்பிள் அதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் டேஸ். ஓகே, எனக்கு இங்க ஒரு சின்ன சந்தேகம். தகவல்களை இப்படி கலர் கோட் செய்வதன் அவசியம் என்ன? இது நிஜமாவே தேர்வர்களுக்கு எப்படி உதவும்? எனக்கு பார்க்க இது சும்மா ஒரு ஃபேன்சி டிசைன் மாதிரி தான் தெரியுது. அது ஒரு நல்ல கேள்வி. இது வெறும் டிசைன் கிடையாது. இது மூளையோட மேப்பிங்க்கு மிகவும் உதவும் ஒரு வலுவான ஸ்ட்ராட்டஜி. நீங்க எக்ஸாம்ஸ் எழுதும்போது இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆமா, நிறைய டேட்டா ஞாபகம் வச்சுக்கணுமே. அதுதான். மூளைக்கு தேவையான தகவல்களை சரியாக ரீகால் செய்ய இந்த கலர் கோடிங் ஒரு ஃபோல்டர் போல செயல்படும். தேர்வுல ஒரு கேள்வி வரும்போது அது ப்ளூ கேட்டகரி, அதாவது பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் என்பதை நிறங்கள் வழியாக உங்கள் மூளை மிக வேகமாக ரீட்ரீவ் செய்ய முடியும். ஓ, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அப்படி என்றால் முதலில் கோல்ட் கேட்டகரியில இருந்து ஆரம்பிப்போம். இன்டர்நேஷனல் டிப்ளமசியில சவுத் கொரியா அதாவது ஆர்ஓகே அதிபர் லீ ஜே மயங் மற்றும் ஃபர்ஸ்ட் லேடி கிம் ஹியா கியுங் இந்தியா வந்திருக்காங்க. ஆமா, இது ஏப்ரல் 19 முதல் 21 வரை நடந்த பயணம். இதுல என்ன ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, 8 வருடங்களுக்கு பிறகு நடக்கும் முதல் ஆர்ஓகே ஸ்டேட் விசிட் இது. இவர்களை மோயஸ் ஹர்ஷ் மல்தாரா வரவேற்றுள்ளார். 8 வருட அமைதிக்கு பிறகு ஏன் இப்போ இந்த திடீர் ஆர்வம்? அதுதான் ஜியோபொலிட்டிக்ஸ். ஏப்ரல் 20 அன்று ஹைதராபாத் ஹவுஸ்ல PM மோடி தலைமையிலான பைலேட்ரல் மீட்டிங் நடந்திருக்கு. இவங்க பழைய மாதிரி சும்மா கல்ச்சர், ட்ரேட் என்று மேலோட்டமாக பேசல. அப்போ வேற என்ன கோர் ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க? முக்கியமா ஷிப் பில்டிங், AI, எனர்ஜி, செமிகண்டக்டர்ஸ் மற்றும் டிஃபென்ஸ் ஆகிய கோர் டெக்னாலஜி துறைகள்ல ஆழமாக கவனம் செலுத்தியிருக்காங்க. உலகமே இப்போ செமிகண்டக்டர்ஸ் தட்டுப்பாட்டுல தவிக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆமா, சவுத் கொரியா அதுல ஒரு பெரிய பிளேயர் ஆச்சே. எக்ஸாக்ட்லி. இதோட ஸ்ட்ராட்டஜிக் அவுட்கமாக ஸ்பெஷல் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப், அதாவது SSP, ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் 2026-2030 உருவாகியிருக்கு. ஓகே, இதுல தான் இண்டஸ்ட்ரியல் கோஆபரேஷன் கமிட்டி, அதாவது ICC, இந்தியா கொரியா டிஜிட்டல் பிரிட்ஜ், சீபா அப்கிரேட் பேச்சுவார்த்தை மற்றும் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் 2026-30 ஆகிய அக்ரிமெண்ட்ஸ் போடப்பட்டிருக்கு. கரெக்ட். இந்த டிஜிட்டல் பிரிட்ஜ் என்பதை பார்க்கும்போது இது AI மற்றும் ஐடிக்கான ஒரு மிகப்பெரிய ஹைவே போல செயல்படும் என்று தோணுது. பிசிக்கல் பிரிட்ஜஸை தாண்டி டிஜிட்டல் பிரிட்ஜஸை கட்ட ஆரம்பிச்சிட்டோம். மிகச்சரியான ஒப்பீடு. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லும்போது அடுத்த விஷயத்திற்கு வருவோம். இந்தியா டு ஸ்ரீலங்கா பயணம். இது ஏப்ரல் 19-20 தேதிகள்ல நடந்தது. இந்தியா VP CP ராதாகிருஷ்ணனோட முதல் பைலேட்டரல் விசிட் இது. அவர் அதிபர் அனுரா குமார திசாநாயக்க மற்றும் ஹரிணி அமரா சூர்யாவை கொலம்போல சந்தித்தார் இல்லையா? ஆமா. அங்கே வெறும் பேச்சுவார்த்தை மட்டுமில்லாமல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஃபேஸ் 3 ஆஃப் இந்தியன் ஹவுசிங் ப்ராஜெக்ட், அதாவது 4000 ஹவுசஸ் கட்டும் திட்டத்தை இந்தியா முன்னெடுத்திருக்கு. வாவ், 4000 வீடுகள். அது மட்டும் இல்லாம போஸ்ட் சைக்ளோன் டித்வா ரிலீஃப்காக நார்தர்ன் ரயில்வே லைன் மற்றும் பெய்லி பிரிட்ஜஸ் சீரமைப்பு பணிகளையும் இந்தியா மேற்கொள்கிறது. இது ஆக்சுவலா இந்தியாவின் ஒரு சாஃப்ட் பவர் ப்ரொஜெக்ஷன் இல்லையா? கண்டிப்பா. டிப்ளமசி என்பது வெறும் சந்திப்புகளில் இல்ல, அண்டை நாடுகளின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி எழுப்புவதில் இருக்கு. ஒரு நாடு கஷ்டப்படும் போது நாம செய்யும் உதவி பல 10 ஆண்டுகளுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸை உருவாக்கும்.
ரைட். இதுல முக்கியமான மோயூஸ்ல ஸ்ரீலங்கா இப்போது இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் அதாவது IBCAல இணைந்திருக்கு. எஜுகேஷன்ல CEWET ஸ்காலர்ஷிப்ஸ் 350லிருந்து 700ஆக இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. இது ஸ்ரீலங்கன் மாணவர்களிடம் இந்தியாவை பற்றிய நல்லெண்ணத்தை விதைக்கும். சூப்பர். அடுத்து நாம உள்நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு மாறுவோம். கவர்மெண்ட் ஃப்ரேம்வொர்க்ஸ் பகுதியில் மீட்டியோட PROGA 2025 ஃப்ளோ சார்ட், அதாவது ப்ரொமோஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025 May 1, 2026 முதல் அமலுக்கு வருது. இதுக்காக ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, சுருக்கமாக OGAI உருவாக்கப்பட்டுள்ளது. இது அடிஷனல் செக்ரட்டரி லெவல் ஆஃபீஸர் தலைமையில இயங்கும். இதுல யார் யாரெல்லாம் இருப்பாங்க? பல்வேறு துறைகள், அதாவது MHA, MIB, MIAS, DFS மற்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் அஃபேர்ஸ் பிரிவுகளின் பிரதிநிதிகள் இதுல இருப்பாங்க. இங்கே எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ரூல் சேஞ்சஸ்ல நான் ஹார்ம்ஃபுல் கேம்ஸ்க்கு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் நீக்கப்பட்டுள்ளது என்று சொல்றாங்க. அதாவது சாதாரண கேம்ஸ்க்கு எந்த தடையும் இல்ல. ஆனா ஸ்போர்ட்ஸ் தளங்களுக்கு மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் என்கிறார்கள். இது ஏன்? இரண்டும் கேமிங் தானே? இது பாரபட்சம் இல்ல, இது ஒரு ஃபினான்ஷியல் சேஃப்கார்டு. ஸ்போர்ட்ஸோட ஸ்கேல், அதுல புழங்கும் பல கோடி ரூபாய் ஃபினான்ஷியல்ஸ் மற்றும் அதனுடைய HQ ஒரிஜின் எந்த நாட்டில் இருக்கு என்பதை கண்காணிக்கவே இந்த கட்டுப்பாடு. ஓ, இப்போ புரியுது. ஸ்போர்ட்ஸ் என்பது இப்போ வெறும் கேம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் இக்கானமி. அதுல மணி லாண்டரிங் நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதை முறைப்படுத்த மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டாயம் அவசியம். காம்படிஷன் பற்றி பார்க்கலாம். பங்கிம் சந்திர சாட்டோபாத்யாயோட வந்தே மாதரமின் 150வது ஆண்டை முன்னிட்டு இது நடக்குது. இதோட பரிசு தொகை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஆமா, ரீல்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 1.5 lakhs, AI பேஸ்ட் ஃபில்ம்ஸ்க்கு 5 lakhs, ஷார்ட் ஃபில்ம்ஸ்க்கு 15 lakhs வழங்கப்படுது. AI பேஸ்ட் ஃபில்ம்ஸ்க்கு இவ்ளோ பெரிய பரிசு தொகை என்பது டெக்னாலஜியை நம்முடைய ஹெரிட்டேஜுடன் எப்படி இணைக்கிறார்கள் என்பதை காட்டுது. வந்தே மாத்திரமா AI மூலமாக விஷுவலைஸ் செய்வது ஒரு அட்டகாசமான ஐடியா. உண்மைதான். அதே சமயம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் நோட்ல ஒரு முக்கியமான சட்ட நகர்வு நடந்திருக்கு. பஞ்சாப் மாநிலம் ஆன்டி சாக்ரிலேஜ் பில் 2026ஐ நிறைவேற்றியுள்ளது. CM பகவந்த் மான் இதனை கவர்னர் குலாப்சந்த் கட்டாரியாவிடம் ஒப்புதலுக்காக அனுப்பியுள்ளார். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் செயல்களை தடுக்க இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து ஃபிளாக்ஷிப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். மாணவர்களுக்கும் தேர்வர்களுக்கும் இது மிக மிக முக்கியமான பகுதி. கவனமா நோட் பண்ணிக்கோங்க. MCயோட PMIS பைலட், அதாவது பிரைம் மினிஸ்டர் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஃபைனல் இயர் UG மற்றும் PG மாணவர்களும் விண்ணப்பிக்கலாம். ஏஜ் பிராக்கெட் 21 to 24லிருந்து 18 to 25 ஆக மாற்றப்பட்டுள்ளது. ஏன் திடீரென இந்த ஏஜ் லிமிட் மாற்றம்? ஏன்னா 21 to 24 என்பது ஒரு குறுகிற வட்டம். ஒரு மாணவர் டிப்ளமோ முடிச்சுவிட்டு 19 வயதில் வேலை தேட ஆரம்பிக்கலாம். அவர்களை இந்த ஸ்கீம்குள்ள கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே 18 to 25ஆக விரிவுபடுத்தியிருக்காங்க. இதுக்கு காலேஜ்ல பெர்மிஷன் வாங்கணுமா? ஆமா, HOD அல்லது டீனிடம் NOC பெற வேண்டும். அவுட்லேயாக மாதம் 900 ஸ்டைபெண்ட் வழங்கப்படுது. இதுல 90% கவர்மெண்ட் ஃபண்டட். அத்துடன் 1000 ஃபைனான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஒரு வருடத்திற்கு வழங்கப்படுது. இது யூத் எம்பவர்மெண்ட்ல ஒரு மிகப்பெரிய பிராக்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட். அதே போல டெலிகாம் செக்டர்ல ஒரு பெரிய முதலீடு. DOT ஓட ரிவைஸ்டு TDIP ஸ்கீம், அதாவது டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷனை யூனியன் மினிஸ்டர் ஜோதிராதித்யா சிந்தியா தொடங்கி வைத்தார். இது ITU, 3GPP, 1M2M ஆகிய டார்கெட் பாடிஸை ஆதரிக்குது. 2026-36 காலகட்டத்திற்கு 23 கோடி அவுட்லே ஒதுக்கப்பட்டிருக்கு. 203 கோடி பெரிய அமௌண்ட் தான். ஆமா, 5G அட்வான்ஸ்ட் மற்றும் 6Gல ஃபோக்கஸ் செய்யும் இத TSDSI, TCOE மற்றும் TCIL நடைமுறைப்படுத்தும். இந்தியா வெறும் டெக்னாலஜி கன்சியூமராக இல்லாமல் கிரியேட்டராக மாற வேண்டும் என்பதே இதோட நோக்கம். ஸ்டேட் லெவல்ல பார்த்தால் மேகாலயா அரசின் CM இன்ஸ்பயர் திட்டம் ஒரு ஸ்டார்ட் அப் சீட் ஃபண்ட் போல மாணவர்களுக்கு ஊக்கமளிக்குது. CM கோன்ராட் K சங்மா இத மாட்டி போர்ட்டல் வழியாக தொடங்கினார். இதுல UPSC ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்? UPSC பிரிலிம்ஸ் கிளியரன்ஸ்க்கு 50,000, மெயின்ஸ் அல்லது இன்டர்வியூக்கு 1 lakh வழங்கப்படுது. ஒரு மாநில அரசே UPSC தேர்வர்களுக்கு ஃபண்டிங் செய்வது எவ்வளோ பெரிய சப்போர்ட் பாருங்க. கட்டாயம். இப்போ சமூக பாதுகாப்பிற்கு வருவோம். சோஷியல் செக்யூரிட்டி மைல்ஸ்டோன்ஸ்ல அட்டால் பென்ஷன் யோஜனா, அதாவது APY 9 crore டோட்டல் என்ரோல்மெண்ட்ஸை தொட்டுள்ளது. FY 25-26ல மட்டும் 1.35 crore பேர் இணைந்திருக்காங்க. வாட்?
9 crores-ஆ? இது சாதாரணமான எண்கள் அல்ல. தினக்கூலிகள், அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்தியில் ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷன் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு என்பதற்கான சாட்சி இது. மே 9, 2015ல தொடங்கிய இதோட லைஃப் சைக்கிள் 3 ஸ்டேஜஸ் கொண்டது இல்லையா? என்ட்ரி ஸ்டேஜ், அதாவது 18 to 40 வயது. வெஸ்டிங் ஸ்டேஜ், அதாவது 60+ வயதில் மாதம் 1000 முதல் 5000 வரை கேரண்டீடு பென்ஷன் மற்றும் இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ளோ. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ளோ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது என்னன்னா, சப்ஸ்கிரைபரிலிருந்து ஸ்பௌஸுக்கும் பின்பு நாமினிக்கும் செல்லும் முறை. இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ளோ தான் இதோட பலமே. சரியா சொன்னீங்க. அடுத்து கிராஸ் ரூட்ஸ் டெமோக்ரஸி. ஏப்ரல் 24இன் முக்கியத்துவம் என்னவென்றால், அது நேஷனல் பஞ்சாயத்தி ராஜ் டே. இதோட ஹிஸ்டாரிக்கல் ஆரிஜின்ஸ் 1957ல அமைக்கப்பட்ட பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டியை சேர்ந்தது. 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 மூலம் இது சட்டப்பூர்வமானது. இது என்ஃபோர்ஸ் செய்யப்பட்டது ஏப்ரல் 24, 1993ல. மேலும் ஏப்ரல் 24, 2010ல இது முதலில் அனுசரிக்கப்பட்டது. இதுல எத்தனை அடுக்குகள் இருக்கு? ஜில்லா பரிஷத், பஞ்சாயத் சமிதி, கிராம் பஞ்சாயத் என இது 3 அடுக்குகளை கொண்டது. அதிகார பகிர்வு கிராமங்களைச் சென்றடைய இது ஒரு முக்கிய காரணம். இப்போ நாம கிரீன் கேட்டகரிக்கு செல்வோம், அதாவது என்வாயன்மெண்ட் அண்ட் இகாலஜி. உத்தரப்பிரதேசத்தின் எக்ஸ்பான்ஷன்ஸ் இதுல முதலிடம் பிடிக்குது. அலிகர்ல உள்ள ஷேகா ஜீல் பேர்ட் சாங்சுவரிய ராம்சர் சைட்டாக MoFMF சிசி மினிஸ்டர் பூபேந்திர யாதவ் அறிவித்துள்ளார். இது ஆக்சுவலா இந்தியாவோட 99th சைட் மற்றும் யூபியோட 12th சைட். இன்னமும் தமிழ்நாடு தான் 20 சைட்ஸுடன் முதலிடத்தில் இருக்கு. இந்த ஜீலோட முக்கியத்துவம் என்ன? இந்த ஜீல் சென்ட்ரல் ஏசியன் ஃப்ளைவேல மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து வலசை வரும் பறவைகளுக்கு இது ஒரு ஸ்வர்க்கம். அதோடு பராசிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுவரி ESZ 408.7 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவுல 307 கிராமங்களை உள்ளடக்கி விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இது முசஃபர் நகர், பிஜ்னோர், மீரூட், அம்ருஹா, ஹாப்பூர் என 5 மாவட்டங்களில் பரவியுள்ளது. இந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் என்பது மனிதர்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான ஒரு பஃபர் ஜோன். யூபி ஸ்டாட்டிக் ஜிகேயாக தேர்வர்கள் CM யோகி ஆதித்யநாத், கவர்னர் ஆனந்திபேன் பட்டேல் மற்றும் நேஷனல் பார்க் பெயர்களான துத்வா, கத்தார்னிஹாட், கைமூர் போன்றவற்றை கட்டாயம் நினைவில் கொள்ள வேண்டும். சூப்பர். அடுத்து ப்ளூ கேட்டகரி. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு இது மிக மிக முக்கியம். த RBI CPS பைபாஸ் நடக்குது. பே பாயிண்ட் இந்தியா RBIயோட சென்ட்ரலைஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது RTGS மற்றும் NEFTல நேரடியாக இணையும் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஃபின்டெக் ஆகியுள்ளது. இங்கேதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். இதற்கென தனியாக ஒரு ஓன் நியூ IFSC கோட் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பார்ட்னர் பேங்க் தேவையே இல்ல. இது ஒரு பெரிய பிரேக் த்ரூ. ஆமா. இதுவரைக்கும் ஒரு பிரைவேட் ஃபின்டெக் கம்பெனி NFT செய்ய வேண்டுமென்றால் ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் பேங்கை சார்ந்துதான் இருக்கணும். ஒரு ஊருக்கு போக பஸ் ஸ்டாண்ட் சென்றுதான் பஸ் ஏற வேண்டும் என்பது போல. ஆனால் இப்போ RBI இவர்களுக்கென ஒரு தனி பிரைவேட் பஸ்ஸ வீட்டின் வாசல்லையே அனுப்புவது போலவா இது? இது ட்ரெடிஷனல் பேங்க்ஸ்க்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா? அச்சுறுத்தல்னு சொல்ல முடியாது, ஆனா பேமெண்ட் ஈகோசிஸ்டம்ல இது ஒரு மிகப்பெரிய டிஸ்ரப்ஷன். இது டிரான்சாக்ஷன் ஸ்பீட் அதிகரிக்கும், காஸ்ட்டை குறைக்கும். பேங்கிங் பார்ட்னர்ஷிப்ஸ்ல பார்த்தா PNB மற்றும் கிவி UPIல PNB கிவி கிரெடிட் கார்டை அறிமுகப்படுத்தியுள்ளன. இது பேப்பர்லெஸ் ஆன்போர்டிங்கை மையமாக கொண்டது. NBFL மற்றும் PLI இணைப்பில் போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது DOP 65th இன்சூரன்ஸ் பில்லராக NPCI பாரத் பில் பே லிமிடெட்ல இணைஞ்சிருக்கு. SBI இதற்கு பில்லர் ஆபரேட்டிங் யூனிட்டாக செயல்படுகிறது. போஸ்ட் ஆஃபீஸ் கூட இப்போ முழுமையான டிஜிட்டல் ஈகோசிஸ்டம்குள்ள வந்துவிட்டது. அதேபோல கர்நாடகா பேங்க் மற்றும் பைன் லேப்ஸ் இணைந்து பான் இண்டியா பாஸ் சொல்யூஷன்ஸ் கொண்டு வர்றாங்க. டிஜிட்டல் பேங்க் ஆஃப் த ஃபியூச்சரை உருவாக்குவதே இவர்களின் நோக்கம். GFCT IFSCA அப்ரூவல்ஸ்ல உதய் கோட்டக் தலைவராக உள்ளார். GFCT உலகளவில் 46, ஓவரால் 40 இன் ஃபின்டெக் மற்றும் 1 இன் ரெப்யூட்டேஷன் என GFC 37ல தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. இது ஒரு மிகப்பெரிய லீப். ஒரு காலத்துல ஃபினான்ஷியல் ஹப்ஸ் என்றால் லண்டன், நியூயார்க் தான். இப்போ GFCT அந்த வரிசையில வேகமா முன்னேறுது. இதுல ADNIC, அதாவது அபுதாபி நேஷனல் இன்சூரன்ஸ் கோக்கு ரீஇன்சூரன்ஸ் பிரான்ச்க்கும்
பூர்ணம் அசெட் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் லிமிடெடுக்கு ஃபர்ஸ்ட் ஃபாரின் ஃபேமிலி ஆஃபீஸ் அதாவது FIF ஆகவும் அப்ரூவல் கிடைத்துள்ளது. உலக முதலீட்டாளர்கள் இந்தியாவின் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு இது ஒரு சான்று. அடுத்து BSE ஹவுசிங் ஃபைனான்ஸ் இண்டெக்ஸும் அறிமுகமாகியிருக்கு. இதோட பேஸ் வேல்யூ 1000, பேஸ் டேட் வந்து ஜூன் 22, 2015. இதுல மொத்தம் 11 கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் உள்ளன. இதுல LICHFக்கு ஹையஸ்ட் வெயிட், அதாவது 17.16% தரப்பட்டுள்ளது. இந்த பேஸ் டேட்டை 2015ல வைத்திருப்பதன் மூலம் கடந்த பல வருடங்களாக ஹவுசிங் மார்க்கெட் எப்படி வளர்ந்திருக்கிறது என்பதை துல்லியமாக மெஷர் செய்ய முடியும். எக்ஸாக்ட்லி. இப்போ ரெட் கேட்டகரி டிஃபென்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக் 11th இந்தியா ஈஜிப்ட் JDC, அதாவது ஜாயிண்ட் டிஃபென்ஸ் கமிட்டி, கைரோல நடந்திருக்கு. இதுல டிஃபென்ஸ் கார்ப்பரேஷன் பிளான் 2026-27 மற்றும் ஃபர்ஸ்ட் எவர் நேவி டு நேவி ஸ்டாஃப் டாக்ஸ் நடந்திருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய டேட்டா என்னவென்றால், இந்தியன் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் 20 பில்லியனை தாண்டி எக்ஸ்போர்ட்ஸ் 4 பில்லியனை எட்டியுள்ளது. நாம் வெறும் ஆயுதங்களை வாங்கும் நாடாக இருந்து இப்போ விற்கும் நாடாக மாறியிருக்கிறோம். பெருமையான விஷயம் அது. உள்நாட்டுல பார்த்தா யூபியில பூர்வாஞ்சல் எக்ஸ்பிரஸ்வேல IAF எமர்ஜென்சி லேண்டிங் ஃபெசிலிட்டி, அதாவது ELF சோதிக்கப்பட்டுள்ளது. ஜாக்வார், மிராஜ் 2000, Su-30 MKI விமானங்கள் இதுல வெற்றிகரமாக இறங்கின. போர்க்காலங்களில் ஏர்பேசஸ் தாக்கப்பட்டால் நம்முடைய ஹைவேஸை ரன்வேவாக பயன்படுத்த முடியும் என்பது எவ்வளோ பெரிய டாக்டிக்கல் அட்வான்டேஜ். மேலும் கொலம்போல 4th INS LN டிவைஸ் 2026 நடந்திருக்கு. இதுல இந்தியாவின் INS நிரீக்ஷக் பங்கேற்றது. நாம ஆரம்பத்துல பேசின லாஜிஸ்டிக்ஸ் மைல்களுக்கு வருவோம். ஃபெடெக்ஸ் மற்றும் IIT மദ്രാஸ் இணைந்து பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரா-சிட்டி ட்ரோன் டெலிவரி ட்ரையல் செய்துள்ளனர். ஆமா, ரோட்ல 60 மினிட்ஸ் ஆகும் தூரத்தை ட்ரோன் வெறும் 21 மினிட்ஸ்ல கடந்துள்ளது. இ-காமர்ஸ் மற்றும் மெடிக்கல் லாஜிஸ்டிக்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். அண்டை நாடுகளை பார்த்தால் சைனா பாகிஸ்தான் ஸ்பேஸ் கொலாபரேஷன்ல CMSA 2 பாகிஸ்தான் வீரர்களான முகமது ஜீஷான் அலி மற்றும் குர்ரம் தாவூத் ஆகியோரை டியாங்காங் ட்ரைனிங்காக தேர்ந்தெடுத்துள்ளது. ஸ்பேஸ் ரேஸ்ல ஜியோபொலிட்டிக்கல் அலையன்சஸ் எவ்ளோ வேகமா உருவாகுது பாருங்க. அதே வேளையில் பாகிஸ்தான் நேவி 600 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்ட டைமூர் ALCM, அதாவது ஏர் லான்ச்ட் ஆன்டிஷிப் க்ரூஸ் மிசைல் சோதனையை செய்திருக்காங்க. இது கடல்சார் பாதுகாப்பில் ஒரு புதிய சவாலை உருவாக்கும். விவசாயத்துறையில IIT ரோப்பார்ல இந்தியாவின் ஃபர்ஸ்ட் இன்டிகிரேட்டட் AI அக்ரிகல்ச்சரல் இன்டெலிஜென்ஸ் எக்கோசிஸ்டமான ANAM AI எக்கோசிஸ்டம் அறிமுகமாகியிருக்கு. இதுல ஸ்வான், கிருஷி கால் சென்டர்ஸ் மற்றும் ஏஸ் ஆகியவை உள்ளன. விவசாயி வானத்தை பார்த்து மழைய கணிச்ச காலம் போய் இப்போ AIயை வைத்து மகசூல கணிக்கும் காலம் வந்துடுச்சு. இண்டஸ்ட்ரியல் டீகார்பனைசேஷன்ல ஜம்ஷத்பூர்ல உள்ள டாடா ஸ்டீல் SMS குரூப்புடன் இணைந்து ஈஸி மெல்ட் டெக்கை பயன்படுத்துது. இது நெட் ஜீரோ பை 2045ஐ இலக்காக கொண்டு 50% CO2 ரிடக்ஷன் செய்ய வல்லது. தொழில் வளர வேண்டும், அதே சமயம் பூமியும் காக்கப்பட வேண்டும். நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். எவரடி நிறுவனம் JNKயோட சாம்பா மாவட்டத்துல இந்தியாவின் ஒரே ஆபரேட்டிங் ஆல்கலைன் பேட்டரி ஃபெசிலிட்டியை திறந்துள்ளது. மேலும் 9th இந்தியா இன்டர்நேஷனல் வாட்டர் வீக் 2026 டெல்லியில யூனியன் மினிஸ்டர் CR பாட்டீலால் தொடங்கப்பட்டுள்ளது. இதோட டார்கெட் என்ன? மே 2026க்குள்ள 1 crore ஆர்டிஃபிஷியல் ரீசார்ஜ் ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாக்குவதே இதன் இலக்கு. தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க இது ஒரு பிரம்மாண்டமான இலக்கு. இறுதியாக பர்பிள் கேட்டகரி ஹை லெவல் அப்பாயின்ட்மெண்ட்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ். ஜஸ்டிஸ் லீசா கில் ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றத்தின் சீஃப் ஜஸ்டிஸாக நியமிக்கப்பட்டுள்ளார். 2019 பிரிவினைக்கு பிறகு APHCயோட முதல் பெண் CJ இவர்தான். அதேபோல விபா படால்கர் HDFC லைஃபோட MD&CEO COOவாக 5 வருடங்களுக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். WF யங் குளோபல் லீடர்ஸ் கிளாஸ் ஆஃப் 2026ல உள்ள 118 தலைவர்களில் 10 இந்தியன்ஸ் இடம்பெற்றுள்ளனர். இதுல ஜேஷா, ஈஷா அம்பானி உள்ளிட்டோர் அடங்குவர். இந்திய இளைஞர்கள் உலக அரங்கில் தொடர்ந்து தடம் பதிக்கிறார்கள். லா என்ஃபோர்ஸ்மெண்ட் டெக்ல ஒரு அதிரடி முன்னேற்றம் பத்தி சொல்லி ஆகணும். CBI அபய் AI சாட்பாட்டை CJI சூரியகாந்த் அறிமுகப்படுத்தினார். ஆமா, சமீப காலமாக டிஜிட்டல் அரெஸ்ட் ஃப்ராட்ஸ் எவ்வளவு பெருகிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். போலீஸ் CBI அதிகாரிகளை போல பேசி மக்களை மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலை தடுக்க ஒத்தென்டிக் CBI நோட்டீஸை வெரிஃபை செய்யும் டிஜிட்டல் பாடிகார்டு தான் இந்த அபய் AI. ஒரு AI-ஆல் உருவாகும் குற்றங்களை இன்னொரு AI-ஐ வைத்தே தடுக்கிறோம். ஏப்ரல் மாத தினங்கள்ல ஏப்ரல் 23ல 2 முக்கிய தினங்கள்: வேர்ல்ட் புக் அண்ட் காப்பிரைட் டே,
இதற்காக ரபாத் நகரம் 2026 வேர்ல்ட் புக் கேபிட்டலாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் UN இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே இது ஷேக்ஸ்பியரை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடப்படுது. ஒபிச்சுவரிஸ்ல அன்டிவைடட் ஆந்திர பிரதேஷோட முன்னாள் சிஎம் நதேந்திரல பாஸ்கர ராவ் 90 வயதில் காலமானார். இவர் வெறும் 31 நாட்கள் மட்டுமே சிஎம்மாக இருந்தவர். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த குறுகிய கால ஆட்சி அவருடையது. மேலும் லாட்டூர் பேட்டன் சிற்பியும் மருத்துவருமான டாக்டர் கோபால் ராவ் பேட்டல் தேவ் மனஸ் 94 வயதில் காலமானார். வாவ், ஒரு பிரம்மாண்டமான டேட்டாவை நம்ம கவர் செய்திருக்கிறோம். இப்ப நம்ம விவாதித்த இந்த விஷயங்களை உங்களால ரீகால் செய்ய முடிகிறதா என்று பார்ப்போம். சும்மா ஒரு மெமரி ரீஃப்ரெஷ்காக நான் சில கேள்விகளை சொல்றேன், உங்களுக்கு நினைவிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் டூ இட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டோட்டியோட டிடிஐபி ஸ்கீமுக்கு எவ்வளவு ஃபண்ட் ஒதுக்கினாங்க? அதோட டார்கெட் பீரியட் என்ன? அது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். 203 கோடி ஒதுக்கப்பட்டது. டார்கெட் பீரியட் வந்து 2026-31. அதே போல புதுசா வந்த பிஎஸ்சி ஹவுசிங் ஃபினான்ஸ் இண்டெக்ஸ்ல எந்த கம்பெனிக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுத்தாங்கன்னு உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியுதா? எஸ், அது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். சுமார் 17.16% வெயிட்டேஜ் கொடுத்திருந்தாங்க. அவங்க இண்டெக்ஸ்ல மொத்தம் 11 கான்ஸ்டிடியூவன்ஸ் இருக்கு. அதோட பேஸ் டேட் ஜூன் 22, 2015. இது 8வது கேள்வியோட பதிலும் கூட. ரெண்டையும் ஒரே லிங்க்ல ஞாபகம் வச்சுக்கலாம். வெரி குட். 3வது கேள்வி, பாகிஸ்தான் சைட்ல டியாங்காங் ட்ரெயினிங்காக 2 ஆஸ்ட்ரோநாட்ஸை சிஎம்எஸ் செலக்ட் பண்ணாங்களே, அவங்க பேர்கள்? முகமது ஜீஷான் அலி மற்றும் குர்னம் டவுட். ஸ்பேஸ் டிப்ளமசில இது முக்கியமான நகர்வு. சரி, பேங்கிங் செக்டர்ல ஒரு பெரிய டிஸ்ரப்ஷனை பத்தி பேசணுமே. பே பாயிண்ட் இந்தியா ஆர்பிஐ சிபிஎஸ்ல நேரடியாக இணைய எந்த கோட் வழங்கப்பட்டது? இது 4வது கேள்வி. அது அவங்களுக்கான ஓன் ஐஎஃப்எஸ்சி கோட். அந்த பிரைவேட் பஸ் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காது. அதே மாதிரி 5வது கேள்வி, வேர்ல்ட் புக் கேபிட்டலாக 2026க்கு எந்த நகரத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க? ரபாத் நகரம். லிட்ரேச்சரை கொண்டாடும் ஒரு அற்புதமான தேர்வு அது. ஸ்கீம் எக்ஸ்பான்ஷனை பத்தி பேசணுமே. 6வதா, எம்சிஏயோட PMIS பைலட் ஸ்கீமுக்கு இப்போ ஏஜ் லிமிட் என்ன? அது 18 to 25 இயர்ஸ். காலேஜ் முடிச்ச உடனே வேலை தேடுற இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். கடைசியா 7வது கேள்வி, சிபிஐ லான்ச் பண்ண அந்த AI சாட்பாட் பேர் என்ன? அது அபய். டிஜிட்டல் அரெஸ்ட் ஃப்ராட்ஸ்ல இருந்து மக்களை காப்பாற்றும் கவசம். அப்சல்யூட்லி. இந்த மாஸ்டர் டோசியர் விவாதம் நிச்சயம் உங்களின் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் தயாரிப்புக்கு ஒரு வலுவான ஃபவுண்டேஷனாக இருக்கும் என்று நம்புகிறேன். நாம் இன்று பார்த்த விஷயங்களை சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள். பேங்கிங் ஈகோசிஸ்டம்ல பார்ட்னர் பேங்க்ஸை பைபாஸ் செய்து ஓன் ஐஎஃப்எஸ்சி கோட் வாங்கும் ஃபின்டெக்கள் ஒருபுறம், பெங்களூரு ரோட் டிராஃபிக்கை தவிர்க்கும் ட்ரோன் லாஜிஸ்டிக்ஸ் மறுபுறம், மனிதர்களை ஏமாற்றும் டிஜிட்டல் அரெஸ்ட் ஏஐயை தடுக்க அபய் போன்ற இன்னொரு ஏஐ என உலகம் மிக வேகமாக மாறுது. இந்த அதிவேக தொழில்நுட்ப வளர்ச்சியில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற சொல்லின் அர்த்தமே வெறும் பாலங்கள் மற்றும் கட்டடங்கள் என்பதிலிருந்து மாறி டிஜிட்டல் ஹைவேஸ் மற்றும் ஏரியல் டெலிவரி ரூட்ஸாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறதா? நாம் வாழும் காலத்தின் வேகம் எவ்வளவு பிரம்மாண்டமானது! நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இது. மீண்டும் நினைவூட்டுகிறோம், தேர்வுகளுக்கான உடனுக்குடன் அப்டேட்ஸ்களை பெற டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள எங்கள் டெலிகிராம் சேனலை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த டீப் டைவ்ல சந்திப்போம்.